ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் தற்போது ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான கிரக பயிற்சியானது ஒன்று நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பயிற்சியில் நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சின்னு சொல்கிறேன்ல, என்ன கிரக பயிற்சி நடக்குங்கிறத சொல்கிறேன். என்ன கிரக பயிற்சி நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது மிக முக்கியமான குரு கிரக பயிற்சி தாங்க நடக்க போகுது. இருக்கிறதுலே மிகவும் முக்கியமான சுபக்கிரகம் என்று நம்மளுடைய இதில் சொல்லப்படுவது குரு தான். அப்பேற்பட்ட குரு பகவான் தற்போது பயிற்சியாக போகிறாரு. அவருடைய இந்த பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த குரு பயிற்சியில் பரிகாரமும் உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும். ஸோ இந்த வீடியோ முழுக்க குரு பயிற்சி சம்மந்தப்பட்டது. இந்த குரு பயிற்சி 2025 குரு பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும். சில நேரம் அதிர்ஷ்டத்தை அள்ள முடியும், சில நேரம் துர்துஷ்டத்தை பார்க்க முடியும். அதிர்ஷ்டத்தை அழுவீங்களா, துர்துஷ்டத்தை பார்ப்பீங்களாங்கிறத மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி வகரமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த ஆண்டில் இந்த குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 அன்னைக்கு நடக்க இருக்கு. அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ்கிறது. இந்த பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண போகிறார்னா, ரிஷப ராசியிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்கிறாரு. ஆக்சுவலி மிதுனம் குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனின் வீடு. மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 5ஆம் பார்வை துலா ராசிலையும், 7ஆம் பார்வை தனுசு ராசிலையும், 9ஆம் பார்வை கும்ப ராசிலையும் பதிகிறது. இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சினால் ஏற்பட்ட கிரகசார மாற்றங்கள் அடிப்படையில் 12 ராசிகளுக்குமே குரு பயிற்சி பலன்கள் தரப்படுது. இந்த நிலையில் குரு பயிற்சி மகர ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்கின்ற விஷயத்தை தான் ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிடர்கள் சொன்னது போல் குரு பயிற்சியில் அதிர்ஷ்டத்தை அள்ளுவீங்களா அள்ள மாட்டிங்களா அப்படிங்கிறத எல்லாமே வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். இதுவரை உங்களோட ராசிக்கு 5வது இடத்துல இருந்த குரு பகவான் தற்போதைய பயிற்சியில் 6வது இடத்திற்கு செல்கிறாரு. அவருடைய விசேஷ பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வைகள் இந்த சமயத்தில் உங்கள் ராசிக்கு முறையே 10, 12, 2ஆம் இடங்களில் பதிகிறது. இந்த அமைப்பின் காரணமாக இது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதே சமயம் நாவடக்கமும் உடல்நலத்தில் அக்கறையும் முக்கியம். நாவடக்கம் இல்லைன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும். உடல்நலத்தில் அக்கறை இல்லைன்னா அதுவும் பேர் ஆபத்தில் முடியும். இந்த பேர் ஆபத்து தரக்கூடிய 2 விஷயங்களில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். அப்புறம் நீங்கள் அலுவலக ரீதியாக பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் அலுவலகத்தில்
அனுகூல காற்று வீசும் என்பது குறிப்பிடப்படுது. ஏன்னா மேலத்துடைய ஃபுல் ஆதரவு உங்களுக்கு கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் உடனிருப்பவருடைய தனிப்பட்ட விஷயங்களில் தயவு செய்து தலையிட வேண்டாம். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனையை கேளுங்க, அதற்கேற்ப செயல்படுங்க. அப்போ தான் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்லது நடக்கும். இல்லைனா உத்தியோகத்தில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் குதூகலமானது இடம் பிடிக்கும். வாழ்க்கை துணையோடு கூட சில அந்யோன்யமானது உங்களுக்கு அதிகரிக்கும். வாரிசுகளால் உங்களுக்கு பெருமையானது சேரும். மெயினாக தரல் பொருளி இதிலெல்லாம் நிதானம் தேவை. இதிலெல்லாம் நிதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஆப்பு வந்துடும். அப்புறம் சகோதர உறவுகளிடம் வீண் சர்ச்சை வேண்டாம். சகோதரர்கள் உறவுகளோட விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டீங்க. ஸோ விட்டு கொடுத்து போங்க, சர்ச்சை வேண்டாம். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கூட சீரான வளர்ச்சி இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். நீங்கள் அயல்நாட்டு வர்த்தகத்தில் அலட்சியம் கூடாது. அலட்சியம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பேராபத்தில் முடியும். ஸோ அலட்சியம் கூடாது. தர கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்புறம் அரசு துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும். பிறர் செய்யக்கூடிய தவறுகளை பெரிதுபடுத்தி பேச வேண்டாம். அரசியல் உள்ளர் உங்களுக்கு ஏற்றமானது பெறுவீங்க. மேலிடத்துடைய ஆதரவு முழுசாக உங்களுக்கு கெட்டும். பொது இடங்களில் கூட வார்த்தைகளில் நிதானங்கிறது மிக மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் படைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கும் கணிசமான வளர்ச்சி இந்த டைம் பெறுவீங்க. செல்லக்கூடிய இடத்துல சட்டத்திட்டங்களை மதிங்க, இல்லைனா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். அப்புறம் மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய சோம்பலை இந்த குரு பயிற்சியில் விரட்டினால் சாதனையானது உங்களுக்கு செய்ய முடியும். வாகனத்தில் வேகம் கூடவே கூடாது. பயணப்பாதை உணவை தவிர்க்கணும். அடிவயிறு, கழுத்து, முக உறுப்பு உபதைகள்லாம் வரலாம். பெருமாள் தாயார் வழிபாடு பெருமைகள் சேர்க்கும். நவக்கிரகங்களில் புதனை வணங்குவது வாழ்வை பசுமையாக்கும். அதனால் இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் செய்திடுங்க. ஸோ இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்திங்கன்னா குரு பகவானால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெற குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறை வாங்க பார்க்கலாம். வியாழனன்று குருஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு ஏந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூபம் தீபம் காட்டி குரு காயத்ரியை 108 முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும். நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும். இதை தொடர்ந்து இன்னொரு பரிகாரமும் இருக்குது. வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடணும். குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும். வியாழனன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவிற்குரிய மூல மந்திரத்தினை ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலைப்பொடி அன்னத்தால் அகதி செய்து அஷ்டோத்தர அர்ச்சனை தூபம் அப்புறம் தீப நைவேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும். இதை செய்தாலும் குரு கிரகதோஷம் நீங்கும். 2ல் எது செய்தாலும் கிரகதோஷம் நீங்கும். அப்புறம் ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்கள் குரு பகவானுக்கு உரிய தலம். இங்கு சென்று வழிபட்டு வருவது நன்மை இன்னும் அதிகமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் இந்த குரு பயிற்சியில் போக முடிஞ்சால் இங்கே கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அவ்வளோதாங்க இந்த குரு பயிற்சி பலன். இதுதான் உங்களோட ராசிக்கு முழுசாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.